இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள் மற்றும் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ள 21 தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக மீனவர்கள் தங்களது பாரம்பரிய கடல் பகுதியில் இலங்கை கடற்படையினரால் பிடிக்கப்பட்டு அவர்களது மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்ட மற்றொரு சம்பவம் குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் தமிழக மீனவர்கள் இதுபோன்று சிறைப்பிடிக்கப்படுவது இது 3வது முறையாகும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த சம்பவத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் மீன்பிடி தளத்திலிருந்து கடந்த 26ஆம் தேதி மோட்டார் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற 7 மீனவர்கள் மன்னார் வளைகுடா பகுதியில் கடந்த 29ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் பிடிக்கப்பட்டு இலங்கையில் உள்ள நீர்கொழும்புவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். மீனவர்களின் இந்த முக்கிய வாழ்வாதார பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண தமது தலைமையிலான அரசு விட்டுக் கொடுக்கும் மனப்பாங்குடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் இலங்கை அரசு மேற்கொண்டு வரும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளால் இக்கடற்பகுதியில் தமிழக மீனவர்களின் நிலைமை பாதுகாப்பற்றதாகவே இருந்து வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் இந்திய மீனவர்களின் நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாக்க இந்திய அரசு கடுமையான தூதரக அளவிலான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களது பாரம்பரிய கடற்பகுதிகளில் மீன்பிடிக்கும் போது தமிழக மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் இலங்கை அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஏழை மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரே ஆதாரமாக விளங்கும் மீன்பிடி படகுகளை விடுவிக்காமல் இலங்கை அரசு மேற்கொண்டு வரும் தந்திரம் மீனவர்களின் நிலைமையை மேலும் மோசமாக்குகிறது. தற்போதைய சூழ்நிலையில் 30 மீன்பிடி படகுகள் பிடிபட்டு இலங்கையில் வைக்கப்பட்டுள்ளன. பருவமழை விரைவில் தொடங்கவிருப்பதால் இந்த படகுகள் பழுது பார்க்க முடியாத அளவுக்கு சேதமடையும் அபாயம் எழுந்துள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கவலை தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான சர்வதேச கடல் எல்லை கோட்டை முடிந்து போன விஷயமாக இந்திய அரசு கருதக்கூடாது என்பதை தாம் மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் 1974 மற்றும் 1976ஆம் ஆண்டுகளில் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாடுகள் அரசியல் சட்டத்திற்கு மாறானவை என்பதை தகுந்த சட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் தாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் இந்த வழக்கில் தமிழக அரசும் பின்னர் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு தூதரக வழிமுறைகள் அனைத்தையும் பயன்படுத்தி தமிழக மீனவர்கள் தங்கள் பாரம்பரிய கடற்பகுதியில் வாழ்வாதார நடவடிக்கைகளை சுதந்திரமாகவும் மன அமைதியுடனும் மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களையும் அவர்களது நாட்டு படகுகளையும் விடுவிப்பதுடன் ஏற்கனவே இலங்கை சிறைகளில் உள்ள 21 தமிழக மீனவர்கள் அவர்களின் 30 படகுகள் ஆகியவற்றை விடுவிக்க பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் என தாம் மீண்டும் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.